your Ammi Samayal. பன்னீர் மசாலா குருமா செய்ய போகிறேன். இப்போ வந்து அரைக்கிற பொருள் வந்து முந்திரி ஒரு 15-20 எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு வச்சுருக்கிறேன். 4 தக்காளி பழம், கொஞ்சம் சின்ன வெங்காயம். இது வந்து அரைக்கிற பொருள் வச்சுருக்கிறேன். 200 கிராம் பன்னீர் வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம், ஒரு 3 கீரல் போட்ட பச்சை மிளகாய், 1 வரமிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, தாளிக்கிறதுக்கு இந்த பிரியாணி தலை, ஒரு பட்டை, 2 கிராம், 1 ஏலக்காய். மசாலா ஐட்டத்தில் வந்து 1.5 ஸ்பூன் வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், சிறிதளவு மஞ்சத்தூள். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் லைட்டாக வெதுன்னு தண்ணியில் நான் பன்னீரை போட்டு எடுத்துருவேன். இப்படி கழுவி எடுத்து வச்சுருவேன். காஞ்சிருச்சு. இப்போ ஆயில் விடுறோம். தேவையான ஆயில் எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இந்த தலையை போடுறேன். பட்டை, ஏலக்காய், இதில் கருவேப்பிலை, பச்சை மிளகா, அரை மிளகா போட்டோம். இஞ்சி பூண்டு விழுது போடுறேன். இந்த இஞ்சி பூண்டு விழுது நான் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுவேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன் சிறுசாக, அதை இப்போ போடுறேன். நான் 2 பெரிய வெங்காயம், நான் கொஞ்சம் குழம்பு அதிகமாக செய்யறதுனால கொஞ்சம் அதிகமாக வெட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் உப்பு போடுறேன். நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலா ஐட்டத்தெல்லாம் நான் இதுக்குள்ளே சேர்த்தேன். இந்த ஆனியன் இது ஒரு பெரட்டிட்டு வா. இப்போ தக்காளியும் சின்ன வெங்காயமும் சேர்த்தேன், அரைச்சேன். இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விடணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் மூடி வைக்கலாம். இது வந்து பன்னீர் வந்து நான் கொஞ்சம் சிறுசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா பெருசாக எடுத்துக்கலாம். இதை நான் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். எதுக்குன்னா நம்ம வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ அதில் வந்து கரம் மசாலா, வரமிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, இதை வந்து இதில் போட்டு கொஞ்சம் லைட்டாக பிசைஞ்சு வைக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் முந்திரி, சோம்பு, தேங்காய், இதை வந்து சேர்ப்பேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கிளறி வச்சுருக்கிறேன். இது நல்லா கொதிச்சு வரணும். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பன்னீர் சேர்க்கலாம். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் இப்போ பன்னீரை சேர்க்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சுக்கிட்டு பன்னீர் சேர்க்கலாம். பன்னீர் போட்டுட்டு ரொம்ப கிளறக்கூடாது, பன்னீர் உடஞ்சிடும். அதனால் அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் வந்துடுச்சு. குழம்பு ரெடி. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இதில் வந்து கஸ்தூரி மெட்டி போட்டால் சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் 2 கருவேப்பிலை மட்டும் போடுறேன். இதில் கஸ்தூரி மெட்டி போட்டால் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.
இந்த பன்னீர் குருமா சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு, தோசை, இட்லிக்கு, புரோட்டாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஈரோடு அம்மி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஈரோடு அம்மி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.